அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் வீடியோவை கட்டாயம் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல. எப்படி யூஸ்ஃபுல்லாக ஈக்கா இல்லையாண்டு கட்டாயம் உங்களோட கொமெண்ட்ஸை கீழே வந்து ஒவ்வொரு வீடியோ கீழேயும் போடுங்க. நான் சொல்லியிருந்தேன், ஆன்சர் வேணுமானாக்க சொல்லுங்கள், நான் அனுப்பிவிட்றேன். எல்லாம் ஆன்சர் எழுதி வச்சுக்கிறோம். ஆன்சர் வேணுமானாக்க அட்மின் நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க, அதுக்குரிய ஆன்சர் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். எந்த கேள்வி எந்த வருஷம் பாஸ் பேப்பரோட வந்ததுன்னு சொல்லி அப்படி அழகாக எழுதி தீக்குது. கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு உதாரணத்துக்கு கேள்வி ஒரு நாள் அப்லோட் பண்ணப்படும், ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா அப்லோட் பண்ணப்படும். அதுக்குரிய விளக்கம் போடுறதுக்கு ஒரு நாள் அப்படி சொன்னங்களாம். ஆனால் விளக்கம் கட்டாயம் போடப்படுது. எல்லாரும் பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயாக தான் செய்யப்படுது. நியாயமான கேள்வி செஞ்சுக்கிட்டு வரணும். உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக ஆகிக்கும். தொடர்ந்து பார்த்தா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் ஆகிக்கும். உங்களுக்கு ரிசல்ட்ஸ்லேயோ இல்லாட்டி இப்போ நடக்கிற டேம் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ காலம் படிச்சிருக்கீங்க, இப்போ தொடர்ந்து இப்படி வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு ஒரு எக்ஸாம் செஞ்சுட்டு பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் விளங்கும். இப்போ அடுத்தது இப்போ நான் பார்க்க போகிற கேள்வி 2010 வந்த பார்ட் 2ல் 4வது கொஸ்டின். ஓகேவா? பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் ஒரு சமதள கிடைநிலத்தில் உள்ள நிலைக்குத்து தூண் ஏபியும், அதில் ஈக்கிற படத்தை உலாக்கி இருக்கிறோம். இதான் படம், தந்திக்கிற படம். இப்போ தரவா பார்ப்போம். சொல்கிறாங்க வந்து, ஒரு சமதள கிடைநிலத்தில் உள்ள நிலைக்குத்து தூண் ஏபியும் அதிலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் இருக்கும் புள்ளி சியும். இப்போ இங்கேருந்து இத்தனை நிலைக்குத்து தூண், இதுலேருந்து 100 மீட்டர் தூரத்தில் இது கடையில் உள்ள கேப்னா 100 மீட்டர் சரிதானே இருக்கும் புள்ளி சியும் உருவில் காணப்படுகின்றன. சியிலிருந்து பார்க்கும்போது தூணின் உச்ச ஏற்ற கோணம். சியிலிருந்து பார்க்கும்போது ஏற்ற கோணம் தான் என்னது? இப்படி மேலே நோக்கி போகணும், அதுதான் ஏற்ற கோணம். ஓகே தானே? ஏற்ற கோணம் 27 பாகை 50 கலையும் ஆகும். பியிற்கும் சியிற்கும் இடையே உள்ள புள்ளி டி ஆனது ஏடியின் நீளம் 80 மீட்டரும் ஆகும். 80 மீட்டருமாக இருக்க உள்ளது. இப்போ இந்த முதலாவது முதலாவது கேட்குறான், இவ்வுருவை விடைத்தாளில் பிரதி செய்து மேற்குறித்த தாள்களை அதில் சேர்த்துருவோம். முதலாவது வந்து இது 100 மீட்டர்னு சொல்கிறோம், அதை குறிச்சிடுவோம். இது வந்து 100 மீட்டர். ஓகே தானே? அடுத்து வந்து இது 80 மீட்டர். இது 80 மீட்டர். அதுக்கப்புறம் இந்த ஏற்ற கோணம் 27 பாகை 50 கலை. ஓகே தானே? சரித்தானே? இதுதான் இப்போ தரவுகள் தந்திக்கிறாங்க. இப்போ முதலாவது கேள்வி அவங்க கேட்டதுக்கான ஆன்சர் இதான். ஆன்சர் முதலாவது கேள்வி இதுனா முதலாவது கேள்வி சரி. 80 மீட்டர்னா மொத்தமாக தான் 80 மீட்டர். அதை நான் குறித்து காட்டுறேன். 80 மீட்டர். ஓகே தானே? இப்போ அடுத்து வந்து சொல்கிறாங்க வந்து, தூணின் உயரத்தை காண்க. தூணின் உயரத்தை காண்க. தூண் எது? இத்தனை தூண். இப்போ தூண்ற உயரத்தை காண்றதுக்கு வந்து இந்த கோணம் தெரியும், இந்த நீளம் தெரியும். இந்த கோணத்தோடு சம்மந்தப்படுத்தி இந்த நீளத்தை கண்டுபிடிக்கிறீங்க. எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் என்னது? எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் தான் தீட்டா. தெரியுதுதானே? இப்போ தான் எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் tan. தெரியுதுதானே? அப்போ எதிர்பக்கம் தெரியாது, இப்போ அதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். அயற்பக்கம் தெரியும், கோணமும் தெரியும். இப்போ அதை வச்சு பிரதியிட்டா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான் கேள்வி. பார்ப்போம் ரெண்டாவது கேள்வி.
tan θ சமன் என்னது எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். தெரியுதானே? அது எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். இப்போ tan θக்கு பெருமானம் தெரியும். சொல்லிக்கிறான் tan என்ன பெருமானம் 27 பாகை 50 கலை. 27 பாகை 50 கலை. எதிர்பக்கம் தான் கேள்வி, அதை எக்ஸ்ன்னு வைப்போம். அயற்பக்கம் என்ன 100 மீட்டர். tan θ எப்படி பார்க்குறது, அந்த கோணம் பார்க்குறது தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். இப்போ இப்போ டென் கோணம் தந்திக்கிறாங்க. இப்போ அதை தான் டென் அட்டவணையில் போய் தேடினா அதுக்குரிய பெருமானம் கிடைக்கும். இப்போ நான் காட்டுறேன். இது ஓகே தானே? இப்போ இதில் கேட்டுக்கிறாங்க என்னதுக்கு 27 பாகை 50 கலை. 27 பாகை எங்கேக்கு இந்த 27 பாகை ஓகே தானே? 27 பாகை 50 கலை இப்படி வரணும். 27 பாகை 50 கலைக்கு என்ன ஆன்சர் 52 80. விளங்குதா? அந்த 52 80 இதுதான் ஆன்சர். சரிதானே? சைஃபர் பார்த்தேன். எப்படி பார்த்தேன் இத்தனை தான் அட்டவணையில் போய் இதை பார்த்து அதுக்கப்புறம் இப்படி பார்க்குறீங்க வழங்கிக்கும். 0.5280 சமன் எக்ஸின் கீழ் 100. எக்ஸ் சமன் இந்த 100 அங்கிட்டு போய் பெருக்கும். 100 தர 0.5280 52.80 மீட்டர். இத்தனை ஆன்சர் எப்படி வந்தீங்க? எல்லாருக்கும் தெரியும் தானே? ஒண்ணுமே நேரடி குழப்பமான கேள்விலாம் ஒன்றுமே இல்லை. இது இந்த tan θ காண தெரிஞ்சுன்னா நேரடியாக போட்டு ஆன்சர் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, எல்லாருக்கும் விளங்கிக்குன்னு நினைக்கிறோம். அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி, தூணின் உயரத்தை காண்க. தூண்ட உயரம் நம்மளுக்கு தெரியாது. தூணின் உயரத்தை காண்க செஞ்சிட்டோம். இப்போ ஏடிபியின் பருமனை காண்க. தூணின் உயரத்தை காண்க ஏன்ட்டு அப்படின்னு சொன்னா இடையில கொஞ்சம் வெளியே பள்ளிக்கு போயிட்டு வந்தது, அதுதான் கொஞ்சம் திருப்பி செஞ்ச கேள்வி அது, அதுதான் விளாதான். சரி, அப்போ மூணாவது ஏடிபியிட பெர்மனன்ட் கடி. இதில் ஏடிபி எது? ஏடிபி இந்த கோணம் தான் கேள்வி. ஓகே தானே? இப்போ நம்மளுக்கு என்ன தரவலாம் தெரியும்? ஏடிபி என்ன தரவலாம் தெரியும்? இப்போ இப்போ கேட்கிற கோணம் இது. இப்போ நம்மளுக்கு அதை காண்றனா இந்த 80 மீட்டர்னு இது தெரியும். வேற இந்த நீளம் இப்போ கண்டுபிடிச்சதானே 52.80 மீட்டர் இது. ஓகே தானே? இப்போ மூணாவது கேள்விக்கு அந்த நீக்குது. இப்போ நம்மளுக்கு இது பிறகு செய்யலாம். இப்போ என்னது இந்த கோணம் கேள்வி என்ன நமக்கு தரவு தெரியும்? எதிர்பக்கமும் கோணத்தை வச்சு எதிர்பக்கமும் செம்பக்கமும் தெரியும். அப்படின்னா எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் என்ன? sin θ. சரிதானே? sin θ தான். இப்போ இதுதான் sin θ கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் போடுறேன் பாருங்க. sin A dB சமன் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். இப்போ எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். இதில் நம்மளுக்கு எதிர்பக்கம் என்னது? இந்த கோணத்திற்கு எதிராக உள்ள பக்கம். இந்த கோணத்திற்கு எதிராக உள்ள பக்கம் எதிர்பக்கம் 52.80 மீட்டர். அயற்பக்கம் என்னது? இந்த கோணத்திற்கு அருகில் உள்ள பக்கம்.
கோணத்திற்கு அருகில் உள்ள பக்கம் அயற்பக்கம். இந்த சரிதானே? அப்புறம் செங்கோணத்திற்கு எதிராக உள்ள பக்கம் செம்பக்கம் 80 மீட்டர். சரிதானே? இதை சுருக்குனா வந்து சுருக்கி பாருங்க. 0.6600 வரும். சரியா? சைன் ஏடிபி கோணம் தானே இது. அப்ப சைன் ஏடிபி சமன் சைன் -1, அங்கிட்டு போன சைன் -1 தானே 0.6600. இதுக்கு வந்து முரண் சைன் பார்க்கணும். இப்போ வந்து எப்படி பார்க்குறீ அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இந்த கேள்வி குழப்புற பாடம். ஆனால் இது இலகுவா இதை தொடர்ந்து செய்கிறாக்க இதை விரும்பி செய்கிற பாடமும் இதான். ஓகேவா? இப்போ சைன்களில் பார்த்தா வந்து 6600 தானே கேள்வி. இப்போ சைன் அட்டவணையில் போய் தேடணும். பழகிக்கிடுங்க. எக்ஸாமுக்கு போயிட்டு நம்ம இது நிறைய பேர் இது என்னடா ஃபோனை யூஸ் பண்ணி சுருக்கிட்டு போயிடுறீ. எக்ஸாமில் போனால் அதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். பாருங்கள், இதில் வந்து 6600 வர மாதிரி தேடணும். 6600 6583. இப்போ 6583ஓட 17 கூட்டினா வந்து 6600 தானே. இப்போ 41 பாகை 10 கலையோட இன்னும் 17 பாகை எங்கே கூட்டலும்? இந்த 17 கலை இங்கே. அப்படின்னா 41 பாகை சரிதானே 18 கலை. 41 பாகை 18 கலை. எப்படி பார்த்து வழங்கித்தானே. அப்போ ஏடிபி சமன் 41 பாகை 18 கலை. அதுக்கப்புறம் பி பார்ட். இது தெளிவாகின்னு நினைக்கிறேன். இப்போ பி கேள்வி பார்ப்போம். பி கேள்வி படம் ஒன்று தந்திக்கிறான். என்ன படம்? இப்படி தந்திக்கிறான். இப்படி ஒரு படம் தந்திக்கிறான். அதில் வந்து PQRன்னு இது Pண்டும் இது Qண்டும் இது Rண்டும் தந்திக்கிறான். ஓகே தானே? PQR. ஒரு கிடைத்தளத்தில் இருக்கும் விளக்கு கம்பம் Pயும், இது விளக்கு கம்பம் P வந்து விளக்கு கம்பம் நான் சொல்கிறேன். விளக்கு கம்பம் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து சொல்லிக்கிறாங்க Q தூணும் சரிதானே. மாமரம் ஆறும் தரப்பட்டுள்ள பரும்பொழி படத்தில் காட்டப்பட்டுள்ளன. Pக்கும் Qக்கும் இடையே உள்ள தூரம் 15 மீட்டர். Pக்கும் Qக்கும் இடைக்கும் உள்ள தூரம் 15 மீட்டர். சரிதானே? 15 மீட்டர்னு சொல்றான். இது ரெண்டு இடைப்பட்ட தூரம். சரிதானே? 15 மீட்டர். 15 மீட்டர் வந்து அளவிடைப்படத்தில் 7.5 சென்டிமீட்டர் ஆட, இது அளவிடைக்கேற்ப 7.5 சென்டிமீட்டருக்கு ஏற்ப இந்த படத்தை கீறிக்கலாம். அப்போ அப்படி வச்சு பார்த்தா வந்து காட்டப்படும். அப்போ அளவிடை படத்தை வரையப்பட்டுள்ள அளவிடையை காண்போம். நான் வந்து 7.5 சென்டிமீட்டர் வந்து எத்தனை கீறிக்கிறாங்க? இது சென்டிமீட்டருக்கு மாத்திரைக்கு 1500 மீட்டர். இப்போ இதே 10 பெருக்கு இதான 10 பெருக்குன்னா 75 சென்டிமீட்டர் வந்து 15000க்கு சமனாயிருக்கும். இப்போ சுருக்குனா வந்து 15 75க்கு எத்தனை முறை? 5 முறை. ஓகே தானே? அப்படின்னா 5 சென்டிமீட்டர்
1000 சென்டிமீட்டரால் காட்டுது. நான் இப்போ இது சுருக்குனா வந்து 2, நான் 1 சென்டிமீட்டர் 200 சென்டிமீட்டர் அப்படின்னா 1 சென்டிமீட்டர் இது 2 மீட்டர். தெளிவு தானே? 1 சென்டிமீட்டர் 2 மீட்டர் ஆகி. ஓகே தானே? அதுதான் கேள்வி. இப்போ அடுத்ததை பார்ப்போம். அளவிடைப்படத்தில் புள்ளி கியூவிற்கும் புள்ளி கியூவிற்கும் ஆறிற்கும் இடையே தூரம் 4 சென்டிமீட்டர். அளவிடை படத்தில் சரியா? இப்போ அளவிடையில தான் 4 சென்டிமீட்டர். உண்மையான நீளம் இல்லை, அளவிடை நீளம் 4 சென்டிமீட்டர் சரியா? இந்த நீளம் அப்படின்னா உண்மையான நீளம் என்னன்னு கேட்கிறேன். 1 சென்டிமீட்டர் 2 மீட்டர்னா எத்தனை? வீட மூணா கேள்வி இது. 2ஆவது கேள்வி நான் செய்கிறேன். 1 சென்டிமீட்டர் 2 மீட்டர்னா இப்போ 4 சென்டிமீட்டருக்கு எத்தனை? 2 அளப்பு இருக்கு, 8 மீட்டர் சரித்தனை. அதுக்கு பிறகு கேட்குறான் பியிலிருந்து பார்க்கும்போது ஆறானது கிழக்கிலிருந்து சரியா? பியிலிருந்து பார்க்கும்போது ஆறானது கிழக்கிலிருந்து 28 பாகை தெற்கு திசையில் இருக்கும். சரிதானே? கிழக்கிலிருந்து கீழ் நோக்கி 28 பாகை தெற்கு திசையில் இது 28 பாகை இருக்குமெனின் ஆறிலிருந்து பார்க்கும்போது பியின் எத்திசை கோளில் இருக்கும். அப்ப இது 28 பாகைனா இது எத்தனை பாகை? 90 பாகை. அப்ப இது எத்தனை? 118. இது எத்தனை பாகை ஆகிக்கும்? 120 வச்சு பார்த்தா எத்தனை வரும்? 60. 62 பாகை ஆகிக்கும். ஒன்று வந்து சொல்லலாம் 62 பாகை. சரிதானே? 62 பாகை. திசை என்னது? வடமேற்கு திசை. சரிதானே? அல்லது வந்து ஒரேடியா இங்கிட்டு இது 298 பாகை அப்படியும் சொல்லலாம். விளங்கின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த கேள்வி. கட்டாயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு இந்த இப்படி கிளாஸ் நடக்கிறத ஃப்ரீ கிளாஸை உங்களுக்கு கட்டாயம் ஏற்றி வைங்க. உங்களுக்காகத்தான் செய்கிறோம்.